சீக்கிரமாய் வருகிறேன். எனக்காக விழித்திருங்கள், உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள மேகத்தில் வரப்போகிறேன். உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள மேகத்தில் வரப்போகிறேன். இப்பொழுதே நீ மனம் திரும்பு, தருணையின் காலம் இதுவே என்று. வேறொரு காலம் உனக்கில்லையே, யோசித்து செயல்படு என் மனமே. வேறொரு காலம் உனக்கில்லையே, யோசித்து செயல்படு என் மனமே. முன்கூட்டியே நான் சொல்லிவிட்டேன், வருகையின் அடையாளம் இதுவே என்று. முன்கூட்டியே நான் சொல்லிவிட்டேன், வருகையின் அடையாளம் இதுவே என்று. தெரிந்து கொண்டு நீ செயல்படு மனமே, வெற்றியுனக்கு நிச்சயமே. தெரிந்து கொண்டு நீ செயல்படு மனமே, வெற்றியுனக்கு நிச்சயமே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், எனக்காக விழித்திருங்கள். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், எனக்காக விழித்திருங்கள். பாவத்தின் பலன்கள் மரணம் என்று எல்லோரும் அறிந்த ஒன்றுதானே. பாவத்தின் பலன்கள் மரணம் என்று எல்லோரும் அறிந்த ஒன்றுதானே. நியாய தீர்ப்பு சீக்கிரமே, நீதியில் நடந்திடு என் மனமே. மிகவும் பிரியமானவர்களே, ஜெபத்திற்கு ஆசரிப்பு கூடாரம் எவ்விதமாக நம்மை வழிநடத்துகிறது என்பதை குறித்து நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் தேவன் இன்னொரு ஆசரிப்பு கூடாரத்தின் ஒரு பொருளின் மூலமாக நல்ல ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் நம்மை வழிநடத்தும்படியாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்க நேர்ந்த எங்கள் அருமை சுவாமி, இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த ஆசரிப்பு கூடாரம் எங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு உதவி செய்கிற, படித்து தருகிற படிப்பினைகளை நாங்கள் படிக்கின்ற பொழுது தேவ ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்து எங்களுடைய ஜெப வாழ்க்கை மேன்மைப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசரிப்பு கூடாரம் எவ்விதமாக நம்ம ஜெபத்திற்கு நம்மை வழிநடத்துகிறது, நம்முடைய ஜெபம் உன்னத நிலை அடைவதற்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பொருட்கள் எவ்விதமாக நமக்கு பாடம் கற்றுத்தருகிறது என்பதை குறித்து நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுஸ்தலம் என்று நான் பார்க்கிறோம். எனவே இந்த மகா மோஸ்ட் ஹோலி பிளேஸ் இது எவ்விதமாக நம்முடைய ஜெபத்திற்கு நம்மை வழிநடத்துகிறது, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த மகா பரிசுஸ்தலம் எவ்விதமாக நமக்கு கற்றுத்தருகிறது, என்ன பாடத்தை கற்றுத்தருகிறது என்பதை இந்த நாளிலே தியானிக்கத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிறவருடைய முகம் வெறுக்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் அழகாக சொல்கிறது. எனவே தேவ சமூகத்தை நம்ம நோக்கி, தேவ சமூகத்தில் நான் போகின்ற பொழுது அவரை நோக்கி பார்க்கிற யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி அவருடைய முகம் பிரகாசம் அடையும்படியான விதத்தில் தேவன் உதவி செய்கிறார், ஒத்தாசை செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கை உன்னத நேரம் நம்முடைய ஜெப நேரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு ஜெபமாக மாற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நாம் படிக்கின்ற பொழுது, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருந்தது? உடன்படிக்கை பெட்டி இருந்தது என்று வேதம் அழகாக சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம் என்ன சொல்கிறது என்றால், அதிலே பொன்னார் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்தகடு புதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளிலும் இருந்தன என்று சொல்கிறது. அப்படியானால் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியிலே, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக கேருபீன்கள் தங்களுடைய சிறகால் அந்த உடன்படிக்கை பெட்டியை மூடிக்கொண்டிருந்தன என்று பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக ஆரோனுடைய துளிர்த்த கோலும் மன்னா அடங்கிய ஒரு பாத்திரமும் 10 கற்பனைகளும் இருந்தது என்று நான் பார்க்கிறோம். எனவே இந்த உடன்படிக்கைக்கு இந்த தூதர்கள் மறைத்து கொண்டிருக்கிற இரு பக்கமும் நின்று கொண்டு மறைத்து கொண்டிருக்கிற அந்த இடைவெளியிலே கிருபாசனம் இருந்தது. அந்த இடத்துல சக்கீனா குளோரி இருந்தது என்று வேதத்திலே அழகாக நாம் படிக்கிறோம். இந்த பொருட்கள் எல்லாம் நம்முடைய ஜெபம் எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு வாஞ்சிக்கப்படக்கூடியது, எவ்வளவு அது மிக மிக அவசியமானது என்பதையெல்லாம் நமக்கு தெளிவாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்களாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜெபம் நம்மை மகிமைக்குள்ளாக கொண்டு சேர்க்க வேண்டும், பரலோகம் கொண்டு சேர்க்கிறதாக அது அமைய வேண்டும். ஆம், கர்த்தருக்குள்ளானே ஜெபிக்கின்ற வேளையிலே நாம் மகிமைக்குள்ளாக பிரவாசிக்கிற ஒரு அனுபவம், பிரவேசிக்கிற அனுபவம் நமக்கு கிடைக்க வேண்டும். ஜெபித்து எழுகிற வேளையிலே ஒரு மகிமையின் பிரகாசத்தினாலே நாம் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு நிலை நாம் அடைய வேண்டும். இதுதான் ஜெபத்தினுடைய உச்சநிலை என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். தேவ சாயலை நாம் அடைந்து, நாம் இழந்து போன தேவ சாயலை மீண்டுமாக நாம் பெற்று தேவனோடு என்றும் தங்கி தாபரிக்கும் நிலையை அடைவதே ஜெபத்தினுடைய உச்ச நிலை, அல்லது அதுதான் ஜெபத்தினுடைய நோக்கம் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆம், கற்றுக்கொள்ளாமலே தேவனோடு சஞ்சரிப்பதற்கு முன்பாக, தேவனோடு கூட சஞ்சரிக்கும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு மகிமையை அடையும்படியாக, தேவனுடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறும்படியாக நாம் நுழைகின்ற பொழுது, அதற்கு முன்பாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு எப்படி ஜெபம் அமைந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நமக்கு அழகாக கற்றுத்தந்ததை நாம் இந்த உலக நாட்களாக நாம் படித்து கொண்டு வந்தோம். முதலாவதாக தேவ சமூகத்திலே நாம் நுழைகின்ற பொழுது துதியோடு கூட தேவ சமூகத்திலே நுழைய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அதே போல் தேவ சமூகத்திலே நுழைகின்ற பொழுது ஒரு மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை குறித்து அறிந்து கொண்டோம். அதே போல் நாம் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களை ஆண்டவராகிய தேவன் கழுவி சுத்திகரிக்கும்படியாக நம்முடைய ஜெபம் அமைந்திருக்க வேண்டும். தேவ ஆவியினாலே நாம் நிரப்பப்படுகிற ஒரு நிறைவை நாம் பெறுவதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு கூட இணைகிற ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு ஜெபம் நம்மை வழிநடத்த வேண்டும். மற்றவர்களுக்காக அழுது புலம்பி ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்தாலாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பொருட்கள் நமக்கு ஜெபம் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கற்றுக் கொடுத்தது. எனவே இந்த நாளிலே நம்முடைய ஜெபம் தேவனுடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் நமக்கு கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. மகா இவைகளெல்லாம் நாம் பெற்று நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மனம் மாறி பாவத்தை அறிக்கை செய்து கழுவி பரிசுத்தாவியானவர் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவனுடைய சரீரத்தோடு கூட இணைந்து மற்றவர்களுக்காக அழுது புலம்புகிற இந்த அனுபவங்களை எல்லாம் நாம் பெறுகின்ற பொழுது அது நம்மை தேவனுடைய மகா பரிசுத்தத்தில் அவரோடு கூட இருக்கும்படியான ஒரு நிலையை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த காரியங்களெல்லாம் நம்முடைய ஜெபத்திலே நாம் வைப்போம் என்றால், இந்த காரியங்களெல்லாம் நம்முடைய ஜெபத்தில் இருக்கும் என்றால், உண்மையாகவே நம்முடைய ஜெப அனுபவம், ஜெப வாழ்க்கை பரிசுத்தத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனுடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்தை அவை கொண்டு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். இந்த உடன்படிக்கை பெட்டியில் நாம் பார்த்தோம் 10 கற்பனை இருந்தது. அந்த 2 கற்பனைகள் அங்கே உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வைக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். ஆம், கர்த்தருக்குள்ளாமலே நம்முடைய ஜெபங்கள், இந்த 10 கற்பனைகள் தேவனுடைய குணலட்சணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நம்முடைய ஜெபமும் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும்.
நம்முடைய ஜெபங்கள் தேவனுடைய குணலட்சணங்களை பிரதிபலிக்கிறவைகளாக இருக்க வேண்டும். ஒரு சாதாரண ராஜ குடும்பத்து பிள்ளையா இருப்பான் என்று சொன்னால் அவன் கேட்கிற காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அந்த ராஜ குடும்பத்திற்கு, அந்த அந்தஸ்துக்கு ஏற்ற காரியங்களாக இருக்க வேண்டும். சாக்கடையில் புரள வேண்டும் அல்லது பிச்சை எடுக்க வேண்டும் என்று ஒரு ராஜகுமாரன் கேட்பான் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். அது ராஜகுமாரனுக்கு அழகல்ல, அது ராஜகுமாரனுடைய தகுதி அல்ல, அது ராஜகுமாரன் கேட்கும் காரியம் அல்ல. அதே போல தேவ பிள்ளையே, நீயும் நானும் தேவனுடைய பிள்ளையாக இருந்து தேவனுடைய பிள்ளைக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய குணலட்சணத்திற்கு ஏற்ற பிரகாரமாக நாம் கேட்கிற காரியங்கள் அமைந்திருக்க வேண்டும். எனவே இந்த 10 கற்பனைகள் நம்முடைய ஜெபம் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அழகான ஒரு படிப்பினையை ஆண்டவர் இங்கு நமக்கு கற்றுத்தருகிறதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆம், கற்றுக்கொள்ளாமலே கர்த்தாவே கர்த்தாவே என்று ஜெபத்திலே நாம் கதறுகிறதுனாலே நாம் பரலோகம் சென்று விட முடியாது, அல்லது நாம் கேட்கிற காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. யார் எதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தேவச்சனமே நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக, அதுதான் தேவனுடைய குணத்தை அறிந்து கொள்கிறது என்று நான் ஏற்கனவே சொன்னேன். எனவே தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து, தேவன் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து அந்த காரியங்களை நாம் கேட்போம் என்றால் நிச்சயமாக அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அவருடைய சித்தத்தை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? ரோமருக்கு எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் நமக்கு அழகாக சொல்கிறது 18வது வாக்கியம், நியாயப்பிரமாணத்தின்படி உபதேசிக்கப்பட்டவனாய் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே என்று. எனவே தேவனுடைய குணங்கள் லட்சணங்களை எப்படி அறிந்து கொள்வது? 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாக, அந்த 10 கற்பனைகளை நம்முடைய சொந்தமாக்கிக் கொள்வதன் மூலமாக தேவ சித்தம் எது ஆண்டவர் விரும்புகிறார், எது தேவன் விரும்புவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அது நமக்கு வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளதாக இருக்கும். இந்த 10 கற்பனைகள் ஏதோ எழுத்தளவிலே கடைப்பிடிக்கிறவர்களாக அல்ல, அது தேவனுடைய நம்முடைய இருதயத்தில் பதித்து கொண்டவர்களாக, தேவனுக்கு பிரியமான குணலட்சணங்களை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுவே சிறந்த ஜெபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள், தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள், அந்த தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டதனால தான் யோசேப்பு சொல்கிறான், தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நான் எப்படி செய்யக்கூடும் என்று போத்திபாரனுடைய மனைவியினிடத்தில் அவன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, நீங்கள் நானும் தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்ட பிள்ளைகளாக இருப்போம் என்றால் நம்முடைய ஜெபம் உண்மையாக அப்படிப்பட்ட ஒரு மேன்மை நிறைந்த ஒரு ஜெபமாக இருக்கும் என்பதில் சிறிது கூட ஐயமில்லை. அதே போல் இந்த உடன்படிக்கைக்கு பேட்டிக்குள்ளாக ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது என்று நான் பார்க்கிறோம். ஏனாம் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. தேவனுக்கு பிரியமானவர்கள் யார், தேவனுடைய ஊழியக்காரர்கள் யார் என்ற ஒரு பிரச்சனை எழுந்த பொழுது இதோ எல்லா 12 கோத்திரங்களுடைய கோலையும் கொண்டு வரும்படியாக மோசே பணிக்கிறான். எனவே எல்லாருடைய கோலும் கொண்டு வரப்பட்டது. எனவே தேவ சமூகத்தில் அவைகள் வைக்கப்பட்டது. யாருடைய கோல் துளிர்த்ததோ அவர்களே தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் என்று தீர்மானிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எழுப்பினாலும் சரி, எப்படிப்பட்ட இன்னல் வந்தாலும் சரி, எந்த காரியம் தீர்மானிப்பதாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் வைத்து தேவன் சொல்லுகிற பிரகாரமாக ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஒரு ஜெப வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதுவே சிறந்த ஜெப வாழ்க்கை என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்விலே நேரிடுகிற எல்லா காரியங்களிலும் தேவ ஆலோசனை பெற்று தேவனுடைய தீர்ப்பை அல்லது தேவனுடைய ஆலோசனையை உன்னுடைய தீர்ப்பாக, உன்னுடைய தீர்மானமாக எடுக்கக்கூடிய ஒரு மகனாக இருக்கிறாயா என்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டதாக இருக்கிறேன். எனவே நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். எதற்காக கேட்கிறோம்? ஆண்டவரே, உன்னுடைய தீர்மானம் என்ன, உன்னுடைய சித்தம் என்ன, உன்னுடைய வாஞ்சி என்ன, நீர் எது விரும்புகிறீர் ஆண்டவரே, உமக்கு எது பிரியமானதாக இருக்கிறது ஆண்டவரே, எனவே அதை நான் தெரிந்து கொள்ளும்படியாக இதோ இந்த பிரச்சனையில் இந்த நேரத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை செய்ய வேண்டும் ஆண்டவரே, எனக்கு நீர் வழிநடத்தும் என்று ஒவ்வொரு காரியத்தையும் தேவ சமூகத்தில் நமக்கு எழும்புகிற பிரச்சனைகள், நமக்கு எழும்புகிற எல்லா காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நீங்கள் நான் படிக்கின்ற பொழுது இதோ 12 சீசர்களை அவர் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக இரவு முழுவதுமாய் ஜெபித்து அதற்கு பின்பாக அந்த 12 சீசர்களை தேர்ந்தெடுக்கிறதை நான் பார்க்கிறேன். இப்படி எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஜெபத்தின் பின்னாகவே
முக்கியமான காரியங்களிலே அவர் தீர்மானம் எடுத்ததை நாம் வேதத்தில் படிக்க முடியும். அப்படியானால் தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறதா? தாத்தான், ஆபிராம், கோராகி என்ற இவர்கள் 250 பேர் ஒரு பிரச்சனை எழுப்புகின்ற பொழுதும் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் விசாரித்து சீட்டு போட்டு ஊரீம் தும்மீமினாலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிற பிரகாரமாக அதை தீர்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, அதே போல் உன்னுடைய வாழ்க்கையிலே நேரிடுகிற எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்தில் வைத்து தீர்மானிக்கிற ஒரு மகனாக இருப்பாய் என்றால் அதுவே உன்னதமான ஒரு ஜெப வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்ததாக இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக மன்னா வைக்கப்பட்டிருந்தது. யாத்ராம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தையும் 33வது வாக்கியத்தையும் நாம் வாசிக்கின்ற பொழுது, இதோ எகிப்தின் இன்பங்களை எண்ணி திரும்பி போக இஸ்ரவேல் ஜனங்கள் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஐயோ, எகிப்திலே நான் இருந்திருந்தால் தாவளையே, அங்கு நான் என்ன சொன்ன வெள்ளரி காய்கறிகளையும் கொம்மட்டி காய்களையும் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேனே, இங்கு எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே என்று தவித்து வேதனை குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏதோ பரத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார் என்று நான் பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளையே, ஒரு பாவ வாழ்க்கை இன்பம் என்று, அந்த பாவ சந்தோஷங்கள் இன்பம் என்று, இந்த பாவ வாழ்க்கையை நான் திரும்ப வாழ வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வழிநடத்தல் சோர்ந்து போகிற, தேவ வழிநடத்தல் எனக்கு இன்பமில்லை, தேவனுடைய வழிநடத்தல் எனக்கு பிடிக்கவில்லை என்று ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு ஓரத்திற்கு சென்று கொண்டிருப்பாய் என்று சொன்னால், தேவ வழிநடத்தலே தெளிவு பெறத்தக்கதாக ஜெபம் உங்களுக்கு எனக்கும் வழி நடத்தும் என்பதிலே சிறிது கூட ஐயமில்லை. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேவ சமூகத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாயா? தேவ பிள்ளையை ஜெபித்து பார். ஆண்டவர் ஒரு தெளிவை உன்னுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய வழிநடத்தல் எவ்வளவு அற்புதமானது, எவ்வளவு மாட்சியமானது, எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உன்னதமானது, அது எவ்வளவு பாக்கியமானது என்பதையெல்லாம் நீ அறிந்து கொள்வதற்கு ஜெபம் உன்னை வழிநடத்தும். தேவ சமூகத்திலே காத்திருந்து பார் என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக வெளிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாச போராட்டத்தில், விசுவாச வாழ்க்கையில சோர்வுகளும் தளர்வுகளும் நம்ம வருகின்ற பொழுது நல்ல ஒரு தெளிவை பெற்று, ஐயோ நான் அங்கே இருந்திருந்தால், இந்த வாழ்க்கையை நான் அடையாமல் இருந்திருந்தால் எனக்கு நன்றாயிருந்திருக்குமே, இதோ தேவனுக்கு பிரியமில்லாத அல்லது தேவனுக்கு உகந்த இந்த காரியங்களை செய்வதனாலே என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணி ஒருவேளை சோர்ந்து போவாய் என்றால், இதோ ஜெபம் அந்த சோர்விலிருந்து தலைவரிலிருந்து இந்த மன்னா எப்படி தேவ தூதர்களுடைய அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தது, எகிப்தின் இன்பங்களை நாடி தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் ஆண்டவர் அந்த மன்னாவை கொடுத்தாரோ, அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதமான ஒரு வழி நடத்துதலை, தெளிவை ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் உனக்கு தருவார் என்பதில் சிறிது விடாயமில்லை. அது மாத்திரமல்ல தேவ பிள்ளையே, இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக 2 தேவதூதர்கள் கேருபீன்கள் நின்று ஏதோ அந்த உடன்படிக்கை பற்றி மூடிக்கொண்டிருந்தார்கள். சக்கீனா குளோரியை ஏதோ அவர்கள் மூடுகினவர்களாக இருந்தார்கள் என்று நான் பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளையே, நம்முடைய ஜெபம் தேவனுக்கு தர வேண்டிய மதிப்பும் மரியாதையும் எவ்வளவு முக்கியமானது, அவர் எவ்வளவு வணக்கத்துக்குரியவர், எவ்வளவு மேன்மைக்குரியவர் என்பதையெல்லாம் இது நமக்கு பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறது. எனவே தேவ பிள்ளையே, ஒரு வேளை நீ முழந்தால் படியிட்டு அல்லது எங்கேயாவது நின்று கொண்டு ஜெபித்து கொண்டு இருப்பாய் என்று சொன்னால், அந்த ஜெப வேளை தேவ பிள்ளையே நீயும் நானும் மறந்து போகக்கூடாது. தேவ சமூகத்திலே தேவதூதர்கள் கூட இதோ தங்களை மறைத்து கொண்டு பயபக்தியோடு இதோ தேவனுக்கு ஆராதனை செய்கிற தேவ சமூகம் அது என்பதை உணர்ந்து இருக்கிறார்கள் என்பதை இந்த கேருபீன்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதே போல தேவ பிள்ளையை ஜெபிக்கிற வேலை மகா உன்னதமான வேலை, ஜெபிக்கிற வேலை இதோ தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற வேலை. எனவே தேவ பிள்ளையை பயபக்தி மிக மிக அவசியம். ஏனோதானோ என்று ஜெபிக்கிற நிலையோ, ஏனோதானோ என்று இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையோ அதுவல்ல. தேவனுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தக்கூடிய ஒரு வேலை அது என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். ஆம் கற்றுக்கொள்ளாமலே கிருபாசனம் அங்கே இருந்தது. ஆம் தேவ பிள்ளையே, கிருபாசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஜெப வேலை தேவ பிள்ளையே, இதோ எந்த வேலையிலும் தேவனுடைய நீ நெருங்கலாம். கிருபாசனம் தேவன் எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த சூழ்நிலையில், எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் ஆண்டவரை நீ தேடி நாடி அவருடைய சமூகத்தில் போக முடியும் என்பதை கிருபாசனம் உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை தேவ பிள்ளையே, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் பாவத்தில் உழண்டு இனி நான் மறந்திரும்ப முடியாது, இனி தேவனுடைய சமூகத்தில் நான் வர முடியாது, பெரிய பாவத்தை செய்துவிட்டேன் என்று ஒருவேளை நீ எண்ணுகிற பிள்ளையாயிருப்பாய் என்று சொன்னால், இதோ இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் நான் ஜெபிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பாய் என்றால், தேவ பிள்ளையே அப்படி அல்ல. எந்த சூழ்நிலையிலும் எந்த சமயத்திலும் எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தை நெருங்க முடியும், தேவ சமூகத்தில் மன்றாட முடியும், ஜெபிக்க முடியும் என்பதை நமக்கு எடுத்து இயம்புகிற ஒரு காரியம்தான் அந்த கிருபாசனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளா இருக்கிறோம். ஆம்,
கிருபாசனத்தை மறைத்து கொண்டு இருந்த அந்த திரைச்சீலை கிழிந்து இதோ தேவ கிருபை நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. தேவன் கிருபையாக நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடன்பட்டுள்ளார் இருக்கிறோம். எனவே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அது 12 மணியாக இருந்தாலும் சரி, 1 மணியாக இருந்தாலும் சரி, இரவு எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளையவனுடைய அப்பா அம்மா கூட உனக்கு எழுந்து அந்த நேரத்தில் உதவி செய்வதற்கு சங்கடப்படலாம். ஆனால் தேவ சமூகமோ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, உனக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது என்பதை நமக்கு எடுத்து எம்புகிறது தான் இந்த கிருபாசனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டதாக இருக்கிறோம். அதற்கடுத்ததாக இந்த கிருபாசனத்திற்கு மேலே சக்கினா குளோரி, தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். தேவப்பிள்ளையே, உன்னுடைய ஜெப வாழ்க்கையிலே, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீ உச்சநிலை அடைவது என்பது தேவ மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பது என்பது. ஆம் தேவ பிள்ளையே, நீ ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாயா? அந்த ஜெபித்துக் கொண்டு இருக்கிற வேலை தேவனுடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு வேலையாக, தேவனுடைய மகிமையை உணர்கிற வேலையாக, தேவனுடைய மகிமையினால நிரப்பப்பட்டுகிற ஒரு வேலையாக இருக்கும் என்று சொன்னால், அதை காட்டிலும் ஒரு உன்னத பாக்கியம் இந்த உலகத்தில் இல்லை. அதை காட்டிலும் ஒரு உன்னத நிலை இந்த உலகத்தில் இல்லை. அதை காட்டிலும் உன்னத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லை என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது இந்த சக்கினா குளோரி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆம் தேவ பிள்ளையே, நாம் எதற்காக ஜெபிக்கிறோம், எதற்காக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எதற்காக இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் செய்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும், தேவ பரலோகத்திற்குள்ளாக நாம் சேர வேண்டும் என்பதற்காகத்தானே. எனவே தேவ பிள்ளையே, உன்னுடைய ஜெப வேலை அப்படிப்பட்ட ஒரு மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு வேலையாக உன்னை வழிநடத்தும் என்று சொன்னார், அதை காட்டிலும் இன்பமும் மேன்மையும் நிறைந்த ஒரு வேலை வேறு எதுவாக இருக்க முடியும் என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். யாத்ராம் புத்தகம் 34 அதிகாரம் 34, 35 வாக்கியங்களை நான் வாசிக்கும் பொழுது, தேவ சமூகத்தின் மூலமாக மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். 40 நாள் தேவ சமூகத்திலே மோசே இருந்து கொண்டிருந்தான். எனவே அந்த 40 நாளும் தேவனோடு கூட உறவாடின பிற்பாடு அவன் வெளியே வருகிறான். அவனுடைய முகம் பிரகாசித்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை, உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்க முடியவில்லை, எனவே முக்காடு போட்டுக்கொள் என்று சொல்கிற அளவுக்கு அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளையே, அதே போல் நீயும் நானும் ஜெபித்து ஜெபம் விட்டு வெளியே வருகின்ற பொழுது பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன தோன்ற வேண்டும்? நம்முடைய முகம் பிரகாசிப்பதே தோன்ற வேண்டும். நம்முடைய முகத்தில் ஒரு மகிமை, நம்முடைய முகத்தில் ஒரு தெளிவு, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆனந்தம், ஒரு பரவசம் இருப்பதை மற்றவர்கள் காணும்படியான ஒரு ஜெப வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அதுவே சிறந்தது என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கும். அதே போல் சங்கீத புத்தகம் 34வது சங்கீதம் 5வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. தேவ பிள்ளையே, அவரை நோக்கி பார்க்கிறாயா? இது உன்னுடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை, உன்னுடைய முகம் பிரகாசம் அடையும். எனவே தேவ பிள்ளையே, ஜெபத்தில் அவரோடு கூட தரித்திருந்து அவருடைய முகத்தை ஏறடித்து நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் உனக்கு வரும் என்றால் நீ வெட்கப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலை இல்லை. உன்னுடைய முகம் பிரகாசிக்கும்படியாக அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அழகாக சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்படியானால் தேவ பிள்ளையை, தேவனோடு கூட உறவாடி தேவனை நோக்கி பார்த்து தேவ சமூகத்தில் தரித்திருந்து இந்த அனுபவத்தை அவன் சொல்கிறான். எனவே தேவ பிள்ளையை, உன்னுடைய ஜெப வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த பாக்கியத்தை உனக்கு கொடுக்கிற ஒரு வேலையாக அமைய தேவன் உதவி செய்வாராக. அதே போல் கற்றுக்கொள்ளாமலே ஆலய பிரகாரங்கள், ஏசாயனுடைய சங்கீத புத்தகம் 84:10 நாம் 10வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, ஆகாயமய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்கிறேன். ஆம் தேவ பிள்ளையே, சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான், ஆகாமிய கூடாரங்களிலே நான் 1000 வருஷம் வாசமாயிருப்பதை காட்டிலும், ஆகாயம கூடாரங்களிலே நான் வாசமாயிருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய வாசற்படியிலே காத்திருப்பதையே நான் வாஞ்சிக்கிறேன். எவ்வளவு மகிமை! தேவ சமூகத்தில் தரித்திருக்கிற ஒரு வேலை, தேவ சமூகத்திலே இது ஜெபத்திலே தரித்திருக்கிற வேலை எவ்வளவு பாக்கியமும் இன்பமான ஒரு வேலை என்பதை சங்கீதக்காரன் உணர்ந்து இந்த வாக்கியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையை, உன்னுடைய வாழ்க்கையிலும் ஜெப வேலை அவ்வளவு மகிமையும் மேன்மையும் நிறைந்த ஒரு வேலையாக நீ கருதக்கூடிய அளவிலே உன்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29வது வாக்கியமும் 30வது வாக்கியத்தையும் நான் வாசிக்கின்ற பொழுது, இதோ ஆண்டவர் தன்னுடைய 3 சீசர்களையும் அழைத்து கொண்டு ஒரு மலைக்கு போகிறார், அங்கே மறுரூபமானார். அப்போது அந்த மறுரூப காட்சியை பார்த்து அந்த பேதுரு என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, இங்கே இருப்பதே நலம், நமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை நான் அமைப்பேன் என்று சொல்கிறேன். அப்படியே தேவ பிள்ளையே, அந்த மகிமையின் காட்சியை அந்த பேதுரு பார்த்த உடனே அது அங்கேயே இருந்து விடலாம் என்று அவன் யோசித்தான். அது அங்கேயே இருந்து விடுவதற்கு அவனை தூண்டினது என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் ஜெப வாழ்க்கை உன்னதமான ஒரு ஜெப வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த ஜெபத்திலேயே இருந்து விடலாம்.
வேறு எதுவும் எங்கேயும் போகக்கூடாது, அந்த ஜெபத்திலேயே தரித்து இருக்கலாமே, எப்பொழுதும் அதிலே ஜெபத்திலேயே தரித்து இருக்கலாமே என்கிற ஒரு வாஞ்சை, இங்கே தங்கியிருப்பதனாலும் இந்த ஜெபத்திலே ஈடுபட்டு இருப்பதனாலும் என்கிற ஒரு அனுபவத்தை அந்த ஜெப வாழ்க்கை உனக்கு கொண்டு வரும் என்பதில் சிறிது கூட ஐயமில்லை. ஆம், கற்றுக்கொள்ளாமலே. ரோமருக்கு எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வாசிக்கிறோம். ஆம், அப்போஸ்தலன் அழகாக சொல்கிறார், மனம் மறுரூபமாவதனாலே, புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எனவே நம்முடைய ஜெபத்திலே நம்முடைய மனம் நம்ம புதிதாகிறதுனாலே நம்முடைய ஜெபத்திலே பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டோட சன்னதியிலே வைத்து பார்த்து அவைகளெல்லாம் அறிக்கையிட்டு புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். எனவே நம்முடைய ஜெபம் நம்மை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு அனுபவம் என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 38வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, இதோ யோவானுடைய சீசர்கள் இருவரும் வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்கிறார்கள், ரபி நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? வந்து பாருங்கள். ஆம் தேவச்சனமே, போய் பார், ஜெபத்திலே தரித்திருந்த பார், ஆண்டவர் எங்கு தங்கி இருக்கிறார், ஆண்டவர் தங்கி இருக்கிற இடம் எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு மகத்துவமானது, ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கிற வேலை எவ்வளவு இன்பமான ஒரு வேலை என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். போய் பார், ஜெபத்திலே நின்று பார், ஜெபத்திலே தரித்திருந்து பார், ஜெபத்திலே ஆண்டவரோடு கூட உறவாடிப்பார், ஜெபத்திலே ஆண்டவரோடு கூட பேசிப்பார், ஆண்டவரோடு கூட உறவாடிப்பார், ஜெபத்திலே ஆண்டவரோடு கூட இதை சல்லாபித்து பார். அந்த வேலை, ரபி எங்கே நீர் தங்கி இருக்கிறீர், வந்து பார் என்று சொல்கிறார். எனவே தேவ பிள்ளையே, ஆண்டவர் இந்த நாளிலும் உன்னை அழைப்பது, வந்து பார், ஜெபித்துப்பார், ஜெபித்துப்பார், ஜெபத்திலே தரித்திருந்து பார் என்று ஆண்டவர் உங்களை என்னையும் சொல்கிறார். எனவே தரித்திருந்து பார்ப்பதற்கு உங்களுக்கு எனக்கு விருப்பமா? கற்றுக்கலாம், சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டுள்ளா இருக்கும். ரூத்தினுடைய புத்தகத்தில் நான் பார்க்கிறோம், ரூத்து தன்னுடைய மாமியாரை பார்த்து சொல்கிறார், நீ போகும் இடத்துல நான் போவேன், நீ தங்கும் இடத்துல தங்குவேன், உன் தேவன் என் தேவன். ஆம் தேவ பிள்ளையே, தேவன் தங்கியிருக்கும் இடம் நம்முடைய இடம், தேவன் போகும் இடம் நம்முடைய இடம். தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே நானும் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒரு வாஞ்சி இருக்கும் என்றால் அது உன்னதமான ஒரு ஜெபத்திற்கு நம்மை வழிநடத்தும் என்பதிலே சிறிது கூட ஐயமில்லை. சங்கீத புத்தகம் 122வது சங்கீதம் 1வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தேவ பிள்ளையே, இது ஆலயத்துக்கு போவதும் ஜெபிப்பதும் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியும் உன்னத அனுபவத்தையும் கொண்டு வருகிற ஒரு அனுபவமாக இருக்கும் என்று சொன்னார். அது எவ்வளவு ஆனந்தமும் மகிமை நிறைந்த ஒரு அனுபவமாக இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க கடமைப்பட்டதாக இருக்கிறோம். எனவே தேவ பிள்ளையே, தேவ சமூகம் நம்மை மாற்றி பிரகாச செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே உன்னுடைய ஜெப வாழ்க்கை அவ்வளவு உன்னதமான ஒரு ஜெப வாழ்க்கையாக மாற தேவன் உதவிச்சுவராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்க நேர்ந்து எங்கள் அருமை சுவாமி, எங்களுடைய ஜெப வாழ்க்கை எங்களை மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொண்டு வர தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு மறுரூபமாக்கப்பட்ட பிரகாசிக்கிற ஒரு முகத்தை, வெட்கப்பட்டு போகாத ஒரு முகத்தை ஜெபத்தின் மூலமாய் நாங்கள் பெற்று இந்த உலகத்திலே கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்த முடியாது. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், அருமை பிதாவே, ஆமென்.